நம்ம வீடியோ பாக்குற பாதி பேருக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க. சோ உங்களுக்காக வந்து இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். எப்படி பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் நம்ம சூஸ் பண்றது? சோ நீங்க இன்ஜினியரிங் காலேஜஸ் நீங்க சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 3 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ், செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டி அண்ட் தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் யூனிவர்சிட்டி. சோ அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கீழே ரன் ஆயிட்டு இருக்கும். அதே மாதிரி உங்களால கவுன்சிலிங் அப்ளை பண்ணி உங்களால வந்து காலேஜஸ் சூஸ் பண்ண முடியும். இந்த காலேஜஸ்ல மெயினா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஏஐசிடி அப்ரூவலான்னு பார்க்கணும், அண்ட் வந்து நாக் அப்ரூவலான்னு பார்க்கணும், என்பிஏ அக்ரிகேட்டடான்னு பார்க்கணும், அண்ட் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்க எடுக்க போற டிபார்ட்மெண்ட் நீங்க எடுக்க போற கோர்சஸ் வந்து அந்த என்பிஏ வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கா இல்லையா, ஸோ அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டினா என்ன அப்படின்னா இது வந்து யூஜிசி கைட்லைன்ஸ் கீழே வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு செர்டன் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி ரன் ஆயிட்டு இருக்கும். இங்க வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்லப்படுது. அண்ட் தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ பிரைவேட் யூனிவர்சிட்டி பாத்தீங்க அப்படின்னா இதோட ஆக்ட் வந்து 2019 தான் வந்து கொண்டு வரப்படுது. ஸோ இந்த காலேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கவர்மெண்ட் கீழே ரன் ஆகாது. ஸோ எந்த ஒரு கவர்மெண்ட் செக்டர் கீழே ரன் ஆகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் கீழே ரன் ஆயிட்டு இருக்க காலேஜஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க எடுக்க போற கோர்சஸ்க்கு என்ன மாதிரிலாம் வந்து நம்ம காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்க எல்லாத்தையுமே நான் டீடைலா சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எடுக்க போறீங்க அப்படின்னா அந்த சிஎஸ்சி கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் அங்க ஒர்க் பண்ற ஃபேக்கல்டிஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பிஹெச்டி ஹோல்டரா இருக்காங்களா அண்ட் வந்து எவ்வளவு வருஷம் அந்த ஃபேக்கல்டிஸ் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இது எல்லாத்தையுமே நீங்க டீடைலா அனலைஸ் பண்ணணும். இது எல்லாமே எங்க பாக்குறது அப்படின்னா அவங்களோட காலேஜோட அபிஷியல் போர்ட்டல்லே வந்து செக் பண்ணி பாத்துக்க முடியும். அண்ட் செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த காலேஜஸ்க்கு நீங்க எடுக்க போற டிபார்ட்மெண்ட்டுக்கான ஃபெசிலிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கு. ஸோ லேப் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப முக்கியம். அந்த லேப் ஃபெசிலிட்டிஸ் எந்த மாதிரிலாம் ஆஃபர் பண்றாங்க அண்ட் உங்களுக்கு ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணி தராங்களா, அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ்ல எந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க, ஒருவேளை இந்த காலேஜஸ் வந்து உங்களுக்கான அச்சீவ்மெண்ட்ஸ் பெஸ்டா இருக்கு, ஸோ பிளேஸ்மெண்ட்ஸும் பெஸ்டா பண்ணி தராங்க அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்க காலேஜஸ் வந்து நீங்க அனலைஸ் பண்ணி சூஸ் பண்றது ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.